ஆலமர இலை எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் மேல் பகுதியில் விளக்கெண்ணெய் தடவிக்குங்க. விளக்கெண்ணெய்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். எதுக்காக எல்லா இலைகளையும் விளக்கெண்ணெய் தடவுறோம்னா அது உங்களுக்கு அப்படியே இழுத்து கொடுக்கும், தெய்வ ஆற்றல் மிக்கது. இப்போ பொதுவாகவே பார்த்திங்கன்னா நோய் நொடி உள்ளவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா அமாவாசை பௌர்ணமி அந்த மாதிரி நாட்களில் உங்கள் இடது உள்ளங்களில் விளக்கெண்ணெயை தேய்ச்சிக்கிட்டு நைட்டு தூங்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடல்நிலை பாதிப்புகள் நீங்கள் துஷ்ட சக்திகள் பாதிப்பு இருந்தாலும் நீங்கள் அதனால் விளக்கெண்ணெய் எல்லார் வீட்லேயும் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப ஒரு அவசியமான ஒன்று. இந்த மாதிரி விளக்கெண்ணெயை தடவி வச்சுக்கோங்க. அது கூட கொஞ்சம் அஞ்சனக்கல் லைட்டாக சேர்த்துக்கலாம். அஞ்சனக்கல் பொடியாக்கி வச்சுருக்கேன். கற்பூரத்தை ஏற்றி நம்ம காப்பு கட்டி எடுத்து அதில் விளக்கில் வச்சுருக்க எல்லா மூலிகைகளும் அப்படியே கருகி எரியும் போது நம்ம விளக்கெண்ணெயை தேய்ச்சி வச்சுருக்க அந்த அரச மர இலையை அது கரும்புகை அதில் படுற மாதிரி பிடிக்கணும். நீங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா சகல வசியமாக, இதுக்கு வந்து சகல தேவதைகளும் உங்களுக்கு வசியமாகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அகோர முறையிலே சில மெத்தட் இருக்குது. அது கொஞ்சம் சில தடை செய்யப்பட்ட உயிரினங்களை வச்சு பண்ணக்கூடியது. அப்படி இல்லாட்டினா இன்னொரு மெத்தட் இருக்குது. அது வந்து மனித மண்டை ஓடு அதை வச்சு பண்ணக்கூடியது இருக்குது. அது மண்டை ஓட்டை என்ன பண்ணணும்னா அதை மண்டை ஓட்டின் உள்பகுதியில் நீங்கள் கொஞ்சம் இதே மாதிரி விளக்கெண்ணெய் தேய்ச்சி அது கூட கொஞ்சம் கோரோஜனம், புணுகு, கஸ்தூரி இதெல்லாம் உள் பக்கமாக தடவிட்டு கீழே ஒரு விளக்கில் இந்த மாதிரி விளக்கெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி அதை மூடிடணும். அது மண்டை ஓட்டில் இதே மாதிரி கருப்பு புகை அது மேலே படிஞ்சு அதில் ஒரு மை மாதிரி வரும். அதை எடுத்து நீங்கள் அகோர மையாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கும் எல்லா தெய்வங்களும் உங்களுக்கு வசியாகும்.